ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஐம் வெரி ஹாப்பி டு see them and I'm sure that you will take this film ahead and hope all are doing well. ஏதோ ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்திருக்கவங்களை பார்த்தவங்களாம் எப்படி எனக்கு தெரியுது, நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே, அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது அப்படின்றது. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்லேயே இருக்கிறோம். என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை, நான் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன்னு. ஆனால் இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, உட்காருங்க சார், அது வந்து அவங்களுக்கு சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார். அது எப்போவுமே அவங்க கூடயே இருக்கும் சார். ஸோ நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் காத்திரி என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமே என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு, அதுக்கப்புறம் பெரிய அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு